இன்னைக்கு நம்ம டெக்னிக்கல் ஆல்ட்ரேஷன் என்ன பார்க்க போறோம்னா எக்ஸலன்ட் இருக்கு, ஹெட்லைட் வெளிச்சம் அதிகமாக இருக்கு, ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது எக்ஸலன்ட் பழைய ரிங்கு. இது வந்து அடிபட்டங்காட்டி ஒடுங்கினங்காட்டியும் ஹெட்லைட் வெளிச்சம் பார்த்தாதங்காட்டியும் கஸ்டமர் வந்து இதை வந்து மாற்ற சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ புது ரிங்கு வாங்கிட்டோம். இப்போ வெளிச்சம் அதிகமாகிறதுக்கு வந்து ஈச்சர் ரிஃப்ளெக்ட் செட்டு வாங்கிக்கிறோம். இது வந்து எக்ஸ்டர்னல் ரூமில் வந்து செட் ஆகாது. பாருங்க, செட் ஆனால் ஹெட்லைட்டே பாதி மறைச்சிடுது. அப்புறம் வந்து அதை வந்து லேட்ஸு ஒர்க் ஷாப்பில் கொடுத்து கட் பண்ணணும். இது வந்து மறைச்சிடும். இது வந்து கட் பண்ணுறதுக்கு லேத்து ஒர்க் ஷாப்பில் கொடுக்கணும். பாருங்க, இது எப்படி கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணுறதுக்கு லேத் ஒர்க் ஷாப்பில் வந்து 50 ரூபா சார்ஜ் கேட்பாங்க. அப்புறம் இப்போ வந்து இது கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், கட் பண்ணங்காட்டி இப்போ ஹெட்லைட் வந்து கரெக்டாக உட்காருது டூமு. இப்போ இந்த டூமை வந்து நம்ம ஹெட்லைட்டில் மாட்ட போகிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ. ஃபிட்டிங் போடுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு அம்புக்குறி இருக்கும். அம்புக்குறிக்கு நேராக பின்னாடி இங்கே ஒரு ஓட்டை வரும். இந்த ஹோல்ஸுக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஃபிட்டிங் கரெக்டாக போட முடியும். இப்போ நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து பல்ப் மாற்றோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூமோட பேர் சொல்கிறேன். இது ஈச்சோட 103 டூமு. இப்போ பல்ப் பேர் சொல்கிறேன். பல்ப் வந்து எல்லோரும் எக்ஸல் எல்லா பைக்லேயும் 35க்கு 30 வாட்ஸ் பல்ப் போடுவாங்க. நாம் வந்து 45க்கு 40 வாட்ஸ் பல்ப் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது 103 பல்ப்புன்னு சொல்லி வாங்கணும். 45க்கு 40 வாட்ஸ் பல்ப்பு. அப்போ தான் கரெக்டாக கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பல்ப் ஃபிட்டிங் பண்ணுறோம். இப்போ வந்து லாக் வீடியோ உட்காருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பல்பை ஃபிட்டிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஹெட்லைட் சட்டியில் மாட்ட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து எக்ஸலண்டருக்கு 40 பல்ப் போட்டு ஃபிட்டிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒயரிங் செக் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸலண்டருக்கு வந்து 30க்கு 35க்கு உண்டான ஒயரிங் தான் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து ஹெவியாக லைன் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து 40க்கு 45 பல்ப் போட்டுக்கிறங்காட்டி கரண்ட் சப்ளைலேருந்து பத்தாது. அதனால் இங்கே போதும் ஒயர் வந்து 1.5 மீட்டர் வாங்கிக்குவாங்க. எங்கேருந்து எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க. இது வந்து ரெகுலேட்டர், பைக் ரெகுலேட்டர். அங்கேருந்து அவுட்புட் ஆகிற மஞ்சள் ஒயர்லேருந்து த்ரூ கலெக்ஷன் எடுத்துக்கணும். அது வந்து நேராக டேங்க் அடியில் கொண்டு போய் எக்ஸ்லேட்டர் ஒயரில் சுற்றிக்கிறேன். ஏன் எக்ஸ்லேட்டர் ஒயரில் சுற்றிக்கிறேன்னா வண்டி வந்து லெஃப்ட் ரைட் திருப்பியில் ஒயர் வந்து ஆடும். அப்போ கட் ஆகிடும். இப்படி சுற்றிட்டோம்னா கட் ஆகாது. இப்போ வந்து ஒயர் நேராக இப்படி கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து சுவிட்சுக்கு போகிற மெயின் ஒயரில் வந்து நாம் அந்த லைன் கொடுத்துக்கணும். இப்போ வந்து கிரவுண்ட் அழுத்து வந்து நம்ம ஹெவியாக போடணும். ஏன்னா வண்டியில் இருக்கிற கிரவுண்ட் அழுத்து வந்து பத்தாது. அது ஹெவியாக போட்டால் தான் லைட் வெளிச்சு வந்து பவராக எரியும். இப்போ வந்து நீங்கள் ஹார்ன் கிளிப்பு கடையில் போய் ஸ்பேர் பஸ் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஹார்ன் கிளிப்பு. அது 3 வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம லைட்டு மட்டும் தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஒயர் வந்து ஹெட்லைட் மெயின் சுவிட்சில் கொடுத்துட்டோம். இப்போ வந்து கிரவுண்ட் வந்து தனியாக போடணும். கிரவுண்டோட ஒயர் வந்து ஹார்னுக்கு அடியில் பாருங்க. இந்த ஒயர் வந்து அடியில் இப்படி வந்து ஹார்னு போல்ட்டுக்கு அடியில் வந்து நான் இதில் எடுத்து கொடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து கிரவுண்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரூமில் வந்து சிட் லைட்டு வந்து சும்மா தான் இருக்கும். அதுக்கு நாங்கள் டிஸ்கோ லைட்டு லைன் கொடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து இதில் மாட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரூமில் வந்து ஸ்பார்க்லாம் வாட்டர் இருக்குது. அதுக்கு வந்து நாங்கள் எல்இடி லைன் எடுத்து டிஸ்கோ லைட்டு லைன் கொடுத்து இது பார்க்கலாம் இதில் மாட்டிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ஹெட்லைட் கனெக்ஷன் கொடுத்து நான் பார்த்துக்கோங்க. இது பல்பில் வந்து 3 லைன் இருக்கும். இது வந்து எர்த்து, இது வந்து ஐபிஎம், இது லோபிஎம். இப்போ நான் லைன் கொடுக்குறேன். கொடுத்துட்டோம். இது வந்து எர்த்து, இது லோபிஎம், இது ஐபிஎம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து லைட்டு செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிஸ்கோ லைட் வந்து எல்இடி லைனில் எழுதிட்டு இருக்குது. இப்போ வந்து ஐபிஎம் போடுறோம். இப்போ வந்து லோபிஎம் போடுறோம்.